அனைவருக்கும் வணக்கம். In today's session, we will discuss about arithmetical operations with significant figures. Arithmetical operations அப்படினா கணித செயல்பாடுகள். significant figures அப்படினா முக்கிய எண்ணுருக்கள். arithmetical operations with significant figures முக்கிய எண்ணுருக்களுடன் கணித செயல்பாடுகள். என்னென்ன arithmetic operations இருக்கே? addition, subtraction, multiplication and division. இல்லையா? இதை தான் நம்ம arithmetic operations கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் addition and subtraction. addition அப்படின்னா கூட்டல், subtraction அப்படின்னா கழித்தல். In addition and subtraction, the final result should retain as many decimal places as there are in the number with the smallest number of decimal places. In addition and subtraction அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டும்போது மற்றும் கழிக்கும்போது the final result இறுதி முடிவு அப்படிங்கிறது should retain as many decimal places. அதிக இலக்கங்கள் வரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களை கூட்டுறோம், கூட்டி வர இறுதி முடிவு நிறைய இலக்கங்களோடு இருந்துச்சு அப்படின்னா there are in the number with the smallest number of decimal places. அதை எப்படி நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம கூட்டலுக்கு எடுத்துக்கிட்ட அந்த எண்களில் எந்த எண்ணோட இலக்கங்கள் தசம புள்ளிக்கு அப்புறம் கம்மியாக இருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? முழுமைப்படுத்தணும். அடிஷனுக்கு எடுத்துக்கிட்ட நம்பர்ஸில் எந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? 3.1 ப்ளஸ் 1.780 ப்ளஸ் 2.046ன்னு இருக்குது. இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். 3.1 1.780 மற்றதில் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2 0 போடுங்க. 2.046 இப்போ ஆட் பண்ணுங்க. 6 12 ரிமைனிங் 1 2 + 7 9 தென் 3 + 1 4 4 + 2 6. அப்போது 6.926 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ரவுண்டிங் ஆஃப்க்கு அடிஷனுக்கு எடுத்துக்கிட்ட இந்த 3 நம்பர்ஸில் எந்த நம்பரோட டிஜிட்ஸ் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் அந்த ஆர்டரில் தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. தேர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் நம்பர் தான் டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ இந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். Here the least number of significant digits after the decimal is 1. இல்லையா? இங்கே முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பின்வரும் குறைந்த இலக்க எண்ணிக்கை 1. இல்லையா? Hence the result will be 6.9. எனவே அந்த arithmetic ஆப்பரேஷனோட இறுதி முடிவு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது யார்? 6.9. எப்படி வந்துச்சு? நமக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் போதும். அப்போ செகண்ட் டிஜிட் பாருங்கள், பிலோ 5 இருக்குது.
அப்போ அதை அப்படியே எலிமினேட் பண்ணிடுறோம். ரிமைனிங்ஸ் ஆர் நெக்லெக்டட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். இங்கே பாருங்கள், 12.637 அப்படின்ற ஒரு நம்பர்லேருந்து 2.42 அப்படின்ற நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். அப்போ அதனோட இறுதி முடிவு நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? 12.637 2.42. அப்போ இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் பண்ணணும். 7ல் 0 போயிடுச்சுன்னா 7, 3ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1, 6ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, இங்கே ரிமைனிங் 1. 10.217 எத்தனை இருக்குது? 10.217 இருக்குது. இப்போ நம்மளோட நோக்கம் என்னது? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 2 நம்பரை, பெரிய நம்பர் ஒரு 2 எண்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 எண்களில் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி நம்ம பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிக்கிறோம்? அடிஷனுக்கு அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸில் எடுத்துக்கிட்ட நம்பர்ஸில் எந்த நம்பரோட டிஜிட்ஸ் வந்து ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த ஆர்டரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் நம்பர் ஆர்டரில் தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஹியர் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப்டர் தி டெசிமல் இஸ் 2. இங்கு முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பின்வரும் குறைந்த இலக்க எண்ணிக்கை 2. ஹென்ஸ் தி ரிசல்ட் வில் பி 10.22. எனவே அந்த கழித்தல் கணித செயல்பாட்டோட இறுதி முடிவு அப்படிங்கிறது 10.22. எப்படி வந்துச்சு? நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும். தேர்டு டிஜிட் பார்க்குறோம். தேர்ட் டிஜிட் 7 அப்படிங்கிறது எபோவ் 5ஆக இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 10.22 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியுதா? இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அடுத்து இருக்கிற அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யாரு? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். In multiplication or division, the final result should retain as many significant figures as there are in the original number with the smallest number of significant figures. In multiplication or division, பெருக்கும்போது அல்லது வகுக்கும்போது ஃபைனல் ரிசல்ட் இறுதி முடிவின் முக்கிய எண்ணுருக்கள் பார்த்திங்கன்னா அந்த எண்களோட நமக்கு கிடைக்கிற அந்த இறுதி முடிவு வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிற முக்கிய எண்ணுருக்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தேர் ஆர் இன் ஒரிஜினல் நம்பர் வித் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நம்ம எடுத்துக்கிட்ட எண்களில் குறைந்த எண்ணிக்கையில் யார் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். In multiplication or division, the final result should retain as many significant figures as there are in the original number with the smallest number of significant figures. எண்களின் பெருக்கல் அல்லது வகுத்தலின் போது இறுதி முடிவின் முக்கிய எண்ணுருக்கள் அந்த எண்களின் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள எண்களின் முக்கிய எண்ணுருவிற்கு முழுமைப்படுத்த வேண்டும். சரியா? கண்டிஷன் ஒன்று தான். எக்ஸாம்பிள் பாருங்கள். 1.21 இன்ட்டு 36.72 இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறா அப்படின்னா 44.4312 அப்படின்னு சொல்லி கிடைக்குது இல்லையா? மல்டிபிள் பண்ணிடுவீங்களா? ஓகே. இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 44.4312 கிடைக்குது. நமக்கு என்ன கண்டிஷன்?
அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிட்ட நம்பர்ஸில் எந்த நம்பரோட டிஜிட்ஸ் வந்து ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த நம்பர் ஆர்டரில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா? Here the least number of significant digits in the measured value is 3. Hence the result when rounded off to 3 significant figures are 3 digitsல இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லீஸ்ட் டிஜிட்ஸ் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மெஷர்மெண்ட்டில் எத்தனை? 3. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இந்த கணித செயல்பாட்டில் லீஸ்ட் டிவிஷன்ஸ் எத்தனை? 3. 1 2 1 இது 3 இல்லையா? இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 3 டிஜிட்ஸ் இருக்கிறது தான். சரிங்களா? அப்போ இந்த நம்பரை எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது? Here the least number of significant digits in measured value is 3. Hence the result when rounded off 3 significant digits 44.4. எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க? அளவிடப்பட்ட அளவின் மிக குறைந்த முக்கிய எண்ணூறு மதிப்பு 3. எனவே முடிவானது 44.4 என்ற 3 முக்கிய எண்ணூறுகளாக முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இதை எப்படி முழுமைப்படுத்தி இருக்கிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 44.4 அப்போ டெசிமலுக்கு முன்னாடியே 2 டிஜிட் இருக்குது. அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருந்தால் போதும். அப்போ அடுத்து இருக்கிற செகண்ட் டிஜிட்டை பாருங்கள், பிலோ 5ன்னு இருக்குது. 3ங்கிறது பிலோ 5. அப்போ அதை அப்படியே எலிமினேட் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸில் என்ன ஆகும்? எலிமினேட் ஆயிரும். அப்போ 44.4 அப்படிங்கிறது தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட ஃபைனல் ரிசல்ட். சரியா? அடுத்து நம்ம 4th அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் டிவிஷன். 36.72 டிவைடட் பை 1.2. 36.72ன்ற நம்பரை 1.2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறா? 30.6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்ட நம்பர்ஸில் எந்த நம்பரோட டிஜிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து லீஸ்ட் வேல்யூவாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பரோட டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா 4ன்னு இருக்குது. செகண்ட் நம்பரில் இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போ யார் லீஸ்ட் டிஜிட் இருக்கிறது? செகண்ட் நம்பர். அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2 வர மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட ரிசல்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு? 30.6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஆல்ரெடி டெசிமலுக்கு முன்னாடியே 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ டெசிமலுக்கு அடுத்தது இருக்கிறது யாருன்னு பாருங்கள். 6 அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது எபோவ் 5 இருக்குது. அப்போ இங்கே பக்கத்தில் ஒன்று நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 31 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 30.6 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 31 அப்படின்னு இன் 2 டிஜிட்ஸில் கிடைக்கும். ஓகே, ஹியர் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இன் தி மெஷர்ட் வேல்யூஸ் இஸ் 2. ஹென்ஸ் தி ரிசல்ட் when rounded off to significant digit becomes 31. அளவிடப்பட்ட அளவின் மிக குறைந்த முக்கிய எண்ணூறு மதிப்பு 2. எனவே முடிவானது 31 என்ற 2 முக்கிய எண்ணூறுகளாக முழுமைப்படுத்தப்படுகிறது. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் எப்படி
சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கணித செயல்பாடுகளை வந்து, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கணித செயல்பாடுகளோட இறுதி முடிவை வந்து எப்படி முக்கிய எண்ணூறுக்கள் இத்தனை முக்கிய எண்ணூறு வேணும் அப்படிங்கிறத வச்சு முழுமைப்படுத்துறது. கணித செயல்பாடுகளோட இறுதி முடிவை எப்படி முக்கிய எண்ணூறுக்களோட அடிப்படையில் முழுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். இதில் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸில் லீஸ்ட் டிஜிட்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவரால் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரெசன்ட் இன் தட் நம்பர். 2 நம்பரை எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பரில் எந்த நம்பரில் பிஃபோர் டெசிமல் பாயிண்ட்டும் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டும் சேர்த்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து லீஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி. டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா யாரு? பரிமாணமுள்ள அளவுகள். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னா பரிமாணமற்ற அளவுகள். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி அப்படின்னா, ஹோமோ அப்படின்னா ஒன்று, ஒருபடித்தான அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இது. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி அப்படின்னா பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. என்னது? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. இது முக்கியமான 2 மார்க் ஸ்டேட்மெண்ட். சரியா? என்னன்னு பார்த்துடலாமா? On the basis of dimension, we can classify the quantities into 4 categories. On the basis of dimensions, பரிமாணங்களோட அடிப்படையில் classify the quantities, அளவீடுகளை வந்து நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். எத்தனை? 4 வகைகளாக பிரிச்சிருக்கோம். On the basis of dimension, we can classify the quantities into 4 categories. பரிமாணங்களோட அடிப்படையில் இயற்பியல் அளவுகளை 4 வகைகளாக நம்ம வகைப்படுத்தி இருக்கோம் அல்லது வகைப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், பரிமாணம் உள்ள மாறிகள். வேரியபிள்ஸ் அப்படின்னா மாறக்கூடியது. டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் பரிமாணங்கள் உள்ள மாறிகள். பரிமாணங்கள் இருக்குது ஆனால் மாறக்கூடியது. என்னன்னு பார்த்துடலாமா? Physical quantities which possess dimensions and have variable values are called dimensional variables. Examples: length, velocity and acceleration, etc. Physical quantities அப்படின்னா இயற்பியல் ராசிகள். which possess அப்படின்னா அது பெற்றிருப்பது என்னத்தை? டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள். and have variable values. இயற்பியல் ராசிகள் பரிமாணங்களை பெற்றிருக்கும், அதே நேரத்தில் மாறக்கூடிய மதிப்புகளை பெற்றிருக்கும். அந்த மாதிரி வேரியபிள்ஸ், மாறிகளை தான் நம்ம டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், பரிமாணம் உள்ள மாறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏன் லென்த்து, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்லாம் எடுத்திருக்கோம்? லென்த் அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரி ஆகும். வெலாசிட்டி அப்படின்றது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரி ஆகும். அது யாரை சார்ந்து இருக்கு? டியூ டு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி.
வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வெலாசிட்டி v is equal to displacement by time. ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 km/h அப்படின்ற வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. அதுவே ஒரு பைக் இருக்குது, பைக் என்ன செய்யுது அப்படின்னா 60 km/h அப்படின்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. இப்போ வெலாசிட்டி அப்படின்றது வேரியபிளா கான்ஸ்டண்ட்டா? எஸ், வேரியபிள். பேருந்தோட வேகம் பார்த்தீங்கன்னா 50 km/h, ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதுவே அந்த பைக் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ திசை வேகம் அப்படிங்கிறது புற செயல்பாடுகளை பொறுத்து, புற காரணிகளை பொறுத்து மாறக்கூடியது. ஆனால் இதுக்கு டைமென்ஷன் இருக்குது, பரிமாணம் இருக்குது. எப்படி அதை உறுதிப்படுத்துறது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர். டைமுக்கு செகண்டு. இப்போ எஸ்ஐ யூனிட் இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும். இங்கே எஸ் பவர் 1 இருக்குது, அது நியூமரேட்டருக்கு போனால் எஸ் பவர் -1ன்னு மாறும். அப்போ வெலாசிட்டியோட யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுக்கு எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறது? கண்டிஷன் என்னது? பேஸ் குவான்டிட்டிஸை கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டைமென்ஷன் இல்லையா. பேஸ் குவான்டிட்டிஸ் யார் யார்? எம்ஏ, எல்ஏ, டி. எம்ங்கிறது மாசு, எல்லுங்கிறது லென்த்து, டி அப்படிங்கிறது டைமு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எம்ங்கிறது இந்த இடத்துல யார்? மீட்டர். எஸ்ஸுங்கிறது செகண்டு. மீட்டர் அப்படிங்கிறது லென்த்தை குறிக்கிறது, செகண்ட் அப்படிங்கிறது டைமை குறிக்கிறது. அப்போ இங்கே மாஸ் இருக்கா? மாஸ் இல்லை. வெலாசிட்டி அப்படின்றது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போ என்ன செய்யலாம்? எம் பவர் 0ன்னு போட்டுக்கணும். இங்கே மீட்டர் அப்படிங்கிறது லென்த்து இல்லையா. அப்போ இங்கே எம் பவர் 1 இருக்குது, இங்கே எல் பவர் 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது எஸ் செகண்ட் அப்படின்றது டைம் ஃபேக்டர். அப்போ எஸ் பவர் 1 இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம்? எஸ் பவர் -1 இருக்குது, அதனால் டி பவர் -1ன்னு போட்டுக்கலாம். அப்போது வெலாசிட்டி அப்படின்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ப்ளஸ் அந்த மீடியாவை பொறுத்து வேரியபிள். ஆனால் அதுக்கு என்ன இருக்குது? டைமென்ஷன் இருக்குது. இதனால தான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா பரிமாணமற்ற, பரிமாணம் இல்லாத வேரியபிள்ஸ்னால் மாறிகள். மாறிகள்னால் மாறக்கூடியது. டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் பரிமாணமற்ற மாறிகள். Physical quantities which have no dimensions but have variable values called a dimensionless variables. இயற்பியல் ராசிகள் பரிமாணங்கள் இல்லை, ஆனால் மாறக்கூடிய மதிப்புகளை பெற்றிருக்கும். அப்படி இருக்கிறது யார்? டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், பரிமாணமற்ற மாறிகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி நம்ம படிச்சிருக்கோம்.
எஸ். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் with respect to original dimension. இங்கே டைமென்ஷனுங்கிறது லென்த்தாக இருக்கலாம், பிரெத்தாக இருக்கலாம், வால்யூமாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வயரோட இனிஷியல் லென்த் வந்து எல்லுன்னு இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், சம் வெயிட்டை அந்த வயரில் சஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன செய்யும், லென்த்து அடிஷ்னலாக டிஎல் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எல்லுங்கிறது யார், ஒரிஜினல் லென்த்து. டிஎல் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த்து. எல்லுங்கிறது உண்மையான நீளம், டிஎல்லுங்கிறது நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னா தகைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்படிங்கிறது டிஎல் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷனுங்கிறது எல் இல்லையா. அப்போ யூனிட் எழுதுங்க, லென்த்துக்கு மீட்டர் தான், டிவைடட் பை இந்த லென்த்துக்கும் மீட்டர் தான். அப்போ எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மீட்டரு பேலன்ஸ் ஆகிடுச்சு, மீதி யார் இருக்கிறா, 1 தான் இருக்குது. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வேல்யூ இருக்குது, ஆனால் யார் இல்லை, டைமென்ஷன் இல்லை. டைமென்ஷன் இல்லை. சப்போஸ் இந்த லென்த்துக்கு நாம் வேல்யூ அப்ளை பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம். என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம், டிஎல் பை எல். சேஞ்ச் இன் லென்த் என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரிஜினல் லென்த் வந்து ஒரு 5 மீட்டர் எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் லென்த் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இனிஷியலாக 5 மீட்டர் இருந்துச்சு, எடையை தொங்க விட்டதுக்கப்புறம் அதனோட நீளம் வந்து 6 மீட்டராக மாறி போச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போது இப்போ ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஎல் பை எல் 6/5 அப்படின்னா 1.2. இங்கே மீட்டர் இருந்திருக்கும், மீட்டர் கேன்சல் ஆயாச்சு, மீதி இருக்கிறது நோ யூனிட். அப்போ வேல்யூ இருக்குது, டைமென்ஷன் இல்லை. வேரியபிள் வேல்யூ இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா இது கேஸை பொறுத்து மாறும். அதனால தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? Dimensionless variables. Physical quantities which have no dimensions but have variable values are called a dimensionless variables. Example specific gravity, strain and refractive index. எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணமற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா ஒப்படர்த்தி, ஸ்ட்ரெயின் அப்படின்னா தகைவு, திரிபு அப்படின்னு சொல்லலாம், திரிபு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒளி விலகல் எண். நீங்கள் இதை 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறீங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னது, திரிபு, அதனோட அளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், பரிமாணம் உள்ள மாறிலிகள். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் பரிமாணம் உள்ள மாறிலிகள்.
physical quantities which possess dimensions and also have constant value are called a dimensional constants. இயற்பியல் அளவுகள் பரிமாணங்கள் மற்றும் மாறிலி மதிப்புகளை பெற்றுள்ளது. அந்த இயற்பியல் அளவுகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பரிமாணம் உள்ள மாறிலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட்லாம் சொல்கிறோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் புவியீர்ப்பு மாறிலியை பற்றி நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன்னா? Physical quantities which possess dimensions and have constant values are called dimensional constants. Example are gravitational constant and a Planck constant some other. எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணத்துடன் நிலையான மதிப்பை பெற்றுள்ளதோ அவை பரிமாணம் உள்ள மாறிலிகள் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஈர்ப்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி இதெல்லாம் சொல்லலாம். ஈர்ப்பியல் மாறிலி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Every object in the universe attract every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. ஞாபகம் இருக்கா? அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருளை ஒரு குறிப்பிட்ட விசையுடன் கவரும். அந்த விசையானது அந்த ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு பொருளோட நிறைகளின் பெருக்கு தொகைக்கு நேர்த்தகவிலும் அந்த ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடில் எஃப் தான், அதை கம்பைன் பண்ணுங்கள். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ், இந்த ரெண்டு மாஸில் ஏதோ ஒரு மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் ஏதோ ஒன்று டிக்ரீஸ் பண்ணும்பொழுது ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு நம்ம சுருக்கமாக சொல்கிறது. F is inversely proportional to d square, inverse square law. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? குறையும். தொலைவு அதிகமாகும் போது இடைப்பட்ட விசை குறையும். இதுதான் எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன்? எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை டி ஸ்கொயரு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், அதிகமாகிறது குறையிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு அதிகமாகுது எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை டி ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே தான் ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் g, அப்புறம் m1 m2 டிவைடட் பை டி ஸ்கொயர். சரியா நான் பேசுகிறது? இப்போ இதில் நம்ம யாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? g தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜியை ரைட் சைடில் வச்சுங்க, ரிமைனிங் லெஃப்ட்டு கொண்டு வாங்க, இது மல்டிப்புள் ஆகும். அப்போது எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்ம் மல்டிபிள்ஸில் இருக்கிற லெஃப்ட்டுக்கு வரும்போது டிவிஷனில் போகும். m1 m2ன்னு கிடைக்கும். இப்போ யூனிட் எழுதுங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன், யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? மீட்டர். இங்கே மீட்டர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். டிவைடட் பை மாஸ் அப்படின்னாலே கிலோகிராம் தான். வேரியபிள் மாஸ் பட் யூனிட் இன் கிலோகிராம். சரிங்களா? அப்போது கிலோகிராம் கிலோகிராம்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே பவர் 1, இங்கே பவர் 1 மல்டிபிள்ஸ், அப்போ பவர் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இப்போ எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ இந்த கிலோகிராம் ஸ்கொயருங்கிறது நியூமரேட்டருக்கு போனால் என்னென்னு மாறும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2ன்னு மாறும். இந்த +2 மேலே போனால் என்ன ஆகும்? -2ன்னு மாறும்.
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2ங்கிறது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த யூனிட்டை வச்சு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியுமா? எழுத முடியாது இல்லையா? அப்போ நியூட்டனுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு போடுங்க. அடுத்தது ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, கிலோகிராம் பவர் -2. ஏன் இங்கே நியூட்டனுக்கு பதிலாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 போடுறோம்? ஆஸ் பர் டெஃபினிஷன் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு கிலோகிராம் பவர் 1 இருக்குது, அங்கே -2 இருக்குது. அப்போ கிலோகிராம் பவர் 1 - 2, மீட்டர் பவர் 1 + 2, செகண்ட் பவர் -2. அப்போது கிலோகிராம் பவர் -2ல் 1 போயிடுச்சுன்னா -1, மீட்டர் பவர் 1 + 2ங்கிறது 3, செகண்ட் பவர் -2. அப்போ கிலோகிராம் பவர் -1 மீட்டர் கியூபு எஸ் பவர் -2ங்கிறது தான் அனதர் யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம். எப்படி? எம் பவர் கிலோகிராம் பவர் -1 இருக்குது, அப்போ எம் பவர் -1, எம் பவர் 3 இருக்குது, அப்போ எல் பவர் 3, டி பவர் -2 இருக்குது, சாரி எஸ் பவர் -2 இருக்குது, அப்போ டி பவர் -2. இப்போ இதுதான் யார்? எம் பவர் -1 எல் கியூப் டி பவர் -2ன்றது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போது புவியீர்ப்பு மாறிலி அப்படிங்கிற மாறிலி மதிப்பு வந்து மாறிலி, அதே நேரத்தில் அதுக்கே டைமென்ஷன் இருக்குது. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். பரிமாணமுள்ள மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு இது சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், பரிமாணமற்ற மாறிலிகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குவான்டிட்டிஸ் which have constant values and also have no dimensions are called a dimensionless constant. இயற்பியல் அளவுகள் அல்லது ராசிகள் மாறிலி மதிப்புகளை பெற்று இருக்கும், அதே நேரத்தில் have no dimensions பரிமாணங்களை பெற்று இருக்காது. அதை தான் யார் பரிமாணமற்ற மாறிலிகள்னு சொல்கிறோம். Quantities which have constant values and also have no dimensions are called a dimensionless constants. ஒரு மாறிலி பரிமாணமற்று இருப்பின் அவை பரிமாணமற்ற மாறிலி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற வேல்யூ சொல்லலாம், இ அப்படின்னு சொல்லலாம். ஈங்கிறது ஆயிலர் நம்பர்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லலாம். பையோட வேல்யூ என்னது? பை இஸ் ஈக்குவல் டு 22/7. இதில் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3.14. இதுக்கு யூனிட் இருக்கா? இல்லை. யூனிட் இல்லாததுனால இதுக்கு டைமென்ஷனும் கிடையாது இல்லையா? பை அப்படின்றது மாறிலி மதிப்பு கான்ஸ்டன்ட்டு, ஆனால் இதுக்கு யார் இல்லை? டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை, டைமென்ஷன் கிடையாது. எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சுதா? டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 4 கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பரிமாணங்களோட அடிப்படையில் இயற்பியல் ராசிகளை 4 வகைகளாக பிரிக்கலாம் இல்லையா? டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ். பரிமாணம் உள்ள மாறிகள், பரிமாணமற்ற மாறிகள், பரிமாணம் உள்ள மாறிலிகள், பரிமாணமற்ற மாறிலிகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். வித் எக்ஸாம்பிளோட 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். பரிமாணங்களோட ஒருபடித்தான நெறிமுறை. The principle of homogeneity of dimensions states that, underline பண்ணு, ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். The dimensions of all the terms in the physical expression should be the same. The dimensions அப்படின்னா பரிமாணங்கள். All the terms, அனைத்து கூறுகளோட பரிமாணங்கள் எங்கே? In the physical expression, ஒரு சமன்பாட்டில் இருக்கிற அனைத்து விதமான பரிமாணங்களும் should be same.
முக்கியமாக சமமாக இருக்கணும். அதை தான் நம்ம பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் ஸ்டேட்ஸ் தட் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் இன் அ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி தி சேம். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைப்படி ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமாக இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள். v square is equal to u square plus 2as. இது நம்ம செகண்ட் லெசனில் தான் படிக்க போகிறோம். இயக்கச் சமன்பாடுகளில் மூன்றாவது இயக்கச் சமன்பாடு v square is equal to u square plus 2as. The dimensions of v square, u square and 2 as are same and equal. எப்படி சொல்கிறது? செக் பண்ணலாமா? விங்கிறது யார்? வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ m பவர் 0, l பவர் 1, t பவர் -2. சாரி, t பவர் -1. இப்போ இது நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா v அப்படின்னா l பவர் 1, t பவர் -1. ஆனால் அங்கே யார் இருக்கிறா? v ஸ்கொயர் இருக்குது. அப்போ v ஸ்கொயர்னு வரும்போது 0 ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரும் இல்லையா? 0 l ஸ்கொயர் t பவர் -2ன்னு வரும். அடுத்தது யார் இருக்கிறா? யூன்றது வெலாசிட்டி தான். அது என்ன டிஃப்ரென்ஸ் மிஸ் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இயக்க நிலையில் இருக்குது. அப்போ இறுதி திசைவேகத்தை v அப்படின்னு சொல்லுவோம், ஆரம்ப திசைவேகத்தை யூன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எங்கே படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சரி, வின்றது ஒரு பொருளோட இயக்கத்தோட இறுதி திசைவேகம், யூங்கிறது ஆரம்ப திசைவேகம். அப்போ அலகு பரிமாண வாய்ப்பாடெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ யூ ஸ்கொயருக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வரும்? m பவர் 0 l ஸ்கொயர் t பவர் -2. இதை நீங்கள் எங்கே படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ v ஸ்கொயரோட டைமென்ஷன் m பவர் 0 l ஸ்கொயர் t பவர் -2. டைமென்ஷன் ஆஃப் u ஸ்கொயர் அப்படின்றது m பவர் 0 l ஸ்கொயர் t பவர் -2. அடுத்தது யார் இருக்கிறா? 2as இருக்குது. அதனோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, 2 கான்ஸ்டன்ட்டு. ஏங்கிறது யார்? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு என்ன டெஃபினிஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு இல்லையா? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் முடுக்கம். அப்போது நியூமரேட்டரில் யார் இருக்கா? வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் செகண்ட் பவர் -1. கீழே யார் இருக்கிறதே? டைமு. அப்போ செகண்டு. எஸ்ஐ யூனிட் இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும், அடுக்கு குறியீட்டில். அப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போங்க, என்ன கிடைக்கும்? மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த s பவர் +1 நியூமரேட்டருக்கு போனால் s பவர் -1. அப்போ m s பவர் -1 ஆட் பண்ணும், ஏன்னா மல்டிபிள்ஸ் அப்போ பவரை ஆட் பண்ணும். அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க. இங்கே m மாஸ் இருக்கா? இல்லை. m பவர் 0 l பவர் 1 t பவர் -2ன்னு இருக்கா? அடுத்தது டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் v ஸ்கொயர் அப்படின்றது m பவர் 0 l ஸ்கொயர் t பவர் -2. அதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் u ஸ்கொயர் அப்படின்றது m பவர் 0 l ஸ்கொயர் t பவர் -2ன்னு இருக்குது. நமக்கு மீதி யார் இருக்கிறா? 2as.
இப்போ இதனோட டைமென்ஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்தது ஆக்சிலரேஷன். ஏங்கிறது யார்? 2 கான்ஸ்டன்ட்டு. ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன் கண்டுபிடிங்க. ஆக்சிலரேஷனுக்கு என்ன டெஃபினிஷனு? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாட்டை தான் நம்ம முடுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நியூமரேட்டரில் வெலாசிட்டி இருக்குது. மீட்டர் செகண்ட் பவர் -1 டிவைடட் பை யார்? டைமு இருக்கா? டைமுக்கு என்ன யூனிட்டு? செகண்டு. அப்போ இந்த s பவர் +1 நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மல்டிபிள்ஸ் அப்போ பவரை எஸ்ஐ யூனிட்டை இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதணும், அடுக்கு குறியீட்டில் எழுதணும். சரியா? அப்போ எம்மு எஸ் பவர் -1, எஸ் பவர் இந்த +1 மேலே வந்தால் -1ன்னு மாறும். அப்போது எம்மு எஸ் பவர் -2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷனுங்கிறது மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க. எம் பவர் 0, ஏன்னா இங்கே மாஸ் ஃபேக்டர் இல்லை, இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போ எம் அப்படிங்கிறது லென்த்து. அப்போ எல் பவர் 1 டி பவர் -2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சிலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இப்போ அடுத்தது யாரு கண்டுபிடிக்கணும்? எஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போது யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர். இப்போ இதை கம்பைன் பண்ணணும். 2 கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆக்சிலரேஷனையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணணும். அப்போ ஏஎஸ் அப்படின்னா ஏக்கு வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யார்? மீட்டர். அப்போ இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. என்னென்னு எழுதலாம்? மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணும். அப்போ எம் பவர் 1 + 1 எஸ் பவர் -2. அப்போ எம் ஸ்கொயர் எஸ் பவர் -2ன்னு கிடைக்குது. சரியா நான் சொல்கிறது? இப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க. எம் பவர் 0 மாஸ் ஃபேக்டர் இண்டிபெண்ட். அப்போது எம் பவர் 0 எல் ஸ்கொயர் டி பவர் -2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்கொயருங்கிறது எம் பவர் 0 எல் ஸ்கொயர் டி பவர் -2. அடுத்து டைமென்ஷன் ஆஃப் யூ ஸ்கொயர் எம் பவர் 0 எல் ஸ்கொயர் டி பவர் -2. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் ஏஎஸ் அப்படிங்கிறது என்னது? எம் பவர் 0 எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஆல் ஆஃப் யூ அக்செப்ட் திஸ். நம்ம என்ன பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டினா என்ன சொல்லியிருக்கிறோம்? தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் இன் எ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி தி சேம். ஒரு சமன்பாட்டில் இருக்கிற அனைத்து உறுப்புகளோட பரிமாணமும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சமன்பாட்டில் இருக்கிறது யார்? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. வி ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்மு, யூ ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்மு, 2asங்கிறது ஒரு டேர்மு. இப்போ இந்த ஈக்குவேஷனோட இந்த 3 டேர்ம்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ டைமென்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல்? குட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா வரம்புகள், டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா பரிமாண பகுப்பாய்வு. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். எது வரைக்கும் இந்த பரிமாணங்களை நம்ம பயன்படுத்த முடியும்? இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் பரிமாண பகுப்பாய்வை நம்ம பயன்படுத்த முடியும்.
This method gives no information about the dimensionless constants in the formula like 1, 2 up to etc. pi e etc. இல்லையா? This method அப்படின்னா இந்த முறை gives கொடுக்கல, என்ன நோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு பற்றி தகவல் கொடுக்கல. எபவுட் எதை பற்றி? டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ், பரிமாணமற்ற மாறிலிகளை பற்றி எந்த ஒரு விளக்கமும் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் இல்லை. திஸ் மெத்தட் gives no information about the dimensionless constants in the formula like 1, 2 etc. pi e. இதெல்லாம் எண்கள் பை இ போன்ற பரிமாணமற்ற மாறிலிகளின் மதிப்பை இந்த முறையின் மூலம் நம்மளால் பெற முடியாது. This method cannot decide whether the given quantity is a vector or scalar. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த முறை cannot decide, இந்த முறையை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னென்னு கொடுத்துருக்கிற ராசி வெக்டாரா ஸ்கேலாரான்னு இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. This method cannot decide whether the given quantity is a vector or a scalar. கொடுக்கப்பட்டுள்ள அளவு வெக்டார் அளவா அல்லது ஸ்கேலார் அளவா அப்படிங்கிறத இந்த முறையை பயன்படுத்தி நம்மளால் தீர்மானிக்க முடியாது. சரியா? அடுத்து பாருங்க. This method is not suitable to derive relation involving trigonometric, exponential and logarithmic functions. இந்த மெத்தடு நாட் சூட்டபிள் அப்படின்னா இந்த முறை பொருத்தம் இல்லாதது. எதுக்கு? டு டெரைவ் ரிலேஷன், தொடர்புகளை வருவிக்கிறதுக்கு. இன்வால்விங் எந்த மாதிரி? ட்ரிக்னோமெட்ரிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரிகோணமிதி. எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா அடுக்குக்குறி மதிப்புகள். லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா மடக்கை சார்புகள். இதெல்லாம் தொடர்புகள்லாம் நம்மளால் வருவிக்க முடியாது. This method is not suitable to derive relations involving trigonometric, exponential and logarithmic functions. திரிகோணமிதி, அடுக்கு குறியீடு மற்றும் மடக்கை சார்புகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளின் தொடர்புகளை கண்டறிய இந்த முறையை நம்மளால் பயன்படுத்த முடியாது. It cannot be applied to an equation involving more than 3 physical quantities. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். cannot be applied நம்மளால் பயன்படுத்த முடியாது. எதுக்கு? to an equation involving ஒரு சமன்பாட்டில் more than 3 physical quantities மூன்றுக்கு மேற்பட்ட இயற்பியல் ராசிகள் இருக்கிற சமன்பாட்டில் இந்த பரிமாண பகுப்பாய்வை நம்மளால் பயன்படுத்த முடியாது. It cannot be applied to an equation involving more than 3 physical quantities. மூன்றுக்கு மேற்பட்ட இயற்பியல் ராசிகள் அல்லது அளவுகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளுக்கு இந்த முறையை நம்மளால் பயன்படுத்த முடியாது. சரியா? கவனிங்க. It can only check on whether a physical relation is dimensionally correct but not the correctness of the relation. Can only check ஒன்றை மட்டும்தான் நம்மளால் சரி பார்க்க முடியும். எதை? whether a physical relation is dimensionally correct, பரிமாண முறைப்படி அந்த இயற்பியல் தொடர்பு அல்லது அந்த இயற்பியல் சமன்பாடு சரியானதா தப்பானதா கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் நாட் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி ரிலேஷன், அந்த சமன்பாட்டில் இருக்கிற இயற்பியல் ராசிகளோட தொடர்புகள் சரியானது தானானு அப்படிங்கிறத நம்மளால் சரி பார்க்க முடியாது. பரிமாண முறைப்படி அந்த சமன்பாடு சரியா தப்பான்னு சொல்ல முடியும். அந்த சமன்பாட்டில் இருக்கிற ராசிகளோட அடிப்படையில், இயற்கை நிகழ்வுகளோட அடிப்படையில் அந்த சமன்பாடு சரியா தப்பா அப்படிங்கிறத நம்மளால் இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி சொல்ல முடியாது. It can only check on whether a physical relation is dimensionally correct but not the correctness of the relation. இந்த முறையில் ஒரு சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானதா என்றே மெய்ப்பிக்க முடியும், அதன் உண்மையான சமன்பாட்டை கண்டறிய முடியாது. யார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அதுக்கு? இங்கே பாருங்கள்.
S is equal to ut plus 1 by 3 at square. S is equal to ut plus half at square. இந்த S is equal to ut plus half at square அப்படிங்கிறது தான் இரண்டாவது இயக்க சமன்பாடு, செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா S is equal to ut plus 1 by 3 at ஸ்கொயர்னு இருக்குது. இயற்பியல் படி அல்லது இயற்கை நிகழ்வுகள் படி இது சரியான சமன்பாடு, இது தவறான சமன்பாடு. ஆனால் இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி இதனோட கரெக்ட்னஸை நம்மளால் செக் பண்ண முடியாது. பரிமாண முறைப்படி இது சரியா தப்பான்னு தான் நம்மளால் சரி பார்க்க முடியும். பார்த்துடலாமா? இந்த 1/3ங்கிறது யார்? மாறிலி. இங்கே இருக்கிற 1/2ங்கிறது யார்? மாறிலி. அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ பாருங்கள், S is equal to ut plus half at square. அப்படி இருக்கும்போது S யார்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போது மீட்டர் யூனிட் போடலாமா? இங்கே யூங்கிறது யார்? திசைவேகம், வெலாசிட்டி. அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்ட்டு இது கூட யார் இருக்கிறா? டைமு, t இருக்குது. அப்போ யூனிட் என்னது? S பவர் +1 ப்ளஸ் இந்த கான்ஸ்டண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ மீதி யார் இருக்கிறா? ஏ தான் இருக்குது. ஏங்கிறது யார்? ஆக்சலரேஷன். அப்போது மீட்டர் செகண்ட் பவர் -2ன்றது யூனிட்டு இன்ட்டு யார் இருக்கிறா? t ஸ்கொயர். அப்போ டைம் ஸ்கொயர்னா செகண்ட் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த S பவர் +1 -1 S பவர் +1 கேன்சல் ஆயிருமா? இங்கே S பவர் -2 S பவர் +2 கேன்சல் ஆயிருமா? மீதி யார் இருக்கிறா? m இஸ் ஈக்குவல் டு யார்? m + m. ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸோட டைமென்ஷனும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம படித்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனைட்டி. அப்போ இங்கே லென்த் ஃபேக்டர் மட்டும் இருக்குது. L⁻1 L⁻1 + L⁻1. சரியா? மாஸும் டைமும் இண்டிபெண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கு எழுதலாமா? மீட்டர் அதே தான் வரும். மீட்டர் வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்ட்டு டைம் மீன்ஸ் செகண்ட் பவர் +1 ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டுக்கு யூனிட்டோ டைமென்ஷனோ கிடையாது. அப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -2 இங்கே t ஸ்கொயர் அப்படின்னா S செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணுங்கள். அப்போ m S பவர் -1 + 1 ப்ளஸ் ஆஃப் m S பவர் -2 + 2. மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த S பவர் -2 + 2 கேன்சல் ஆயிருச்சு. அதே மாதிரி -1 + 1 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ இங்கே S பவர் 0 இங்கே S பவர் 0. எனிதிங் பவர் 0னா 1 தான் கிடைக்கும். கரெக்டா? அப்போ மீதி இருக்கிறது யார்? m டென்ஸ் டு m + m. அப்போ டைமென்ஷன் என்னது? L⁻1 L⁻1 + L⁻1. ஒரு ஈக்குவேஷனோட எய்தர் சைடு டைமென்ஷன் சேமாக இருக்கா ஆர் எல்லா டேர்மோட டைமென்ஷனும் சேமாக இருக்கா? அப்போது அக்கார்டிங் டு தி டைமென்ஷனல் அனாலிசிஸ் these both equations are correct. Dimensional analysis, this equation is dimensionally correct, whereas the correct relation is this one. இயற்கை நிகழ்வுகள் படி S is equal to ut plus half at ஸ்கொயருங்கிறது சரியான சமன்பாடு. ஆனால் பரிமாண முறைப்படி S is equal to ut plus 1/3 at ஸ்கொயரும் சரியான சமன்பாடு தான். இயற்கை நிகழ்வுப்படி இது தப்பு, இது சரி. பரிமாண முறைப்படி இது ரெண்டுமே சரி. இதுதான் யார்? It can only check on whether a physical relation is dimensionally correct but not the correctness of the relation. இந்த பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி ஒரு சமன்பாடு சரியானதா தவறானதான்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உண்மையான சமன்பாட்டை சரி தப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு சொல்லி
3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல்? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ்.